ஓகே guys, வெல்கம் பேக் டு பேட்மேன் சேனல். ஓகே, இது மாரிக்கா பட்டு சொல்லியிருந்தேன் அம்மாவாலியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பத்ரி. இந்த பத்ரி வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். நீ என்ன சொல்ற? ரீசெண்டாக தான் இது சொன்னாங்க. சொல்லும்போது ஃபீல் லைக் பாவமாக இருந்துச்சுடா, பாவமாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க. அவங்க வந்து அந்த பட்ட வேதனைடா. அவங்க வந்துட்டு சிஸ்டர், எனக்கு சிஸ்டர்னா மீன் லைக் எனக்கு வந்து அவங்க வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட். ஓகே, ஃபீமேல் ஃப்ரெண்ட். அவங்க அண்ணன், அப்புறம் அவங்களுக்கு தங்கச்சி இருக்க, அது அவங்க. ஓகே, ஸோ என்ன இருந்துச்சுன்னா இவங்க வந்துட்டு ஸ்லாங்கோல்லேருந்து நெகிரிசம்க்கு வந்தாங்க. ஓகே, நான் ஸ்லாங்கோல் நெகிரிசம்ல வந்தோன்னே ஒரு வீடை வாங்கி ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ஹாப்பினிங்காக சந்தோஷமான ஃபேமிலி, ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. வெல்த்தி. ஓகே, அதே நல்லா தான் இருந்தாங்க. என்னன்னா யாரு கண்ணுப்பட்டதோன்னு தெரியல. சம்திங் கண்டிப்பா இது நல்ல, நம்ம எதுவும் நல்லதா முன்னேறி போயிட்டு இருக்கோம். இப்ப கண்டிப்பா ஏதாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பண்ணுவான். இல்லாட்டி சம்டைம் அது வந்துட்டு கெட்டதா கூட ஒன்று பண்ணுவான். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இவங்க வந்து இந்த கேர்ள் இருக்காங்க, என் ஃபீமேல் ஃப்ரெண்ட். அவன் பேர் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு அந்த புதுசாக வீட்டுக்கு வந்தானே எல்லாம் நல்லா நல்லா சந்தோஷமா இருந்தா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஒரு நாள்னால ஸோ அவங்க ஃபாதர் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காரு. ஓகே, பிஸ்னஸ் வச்சுருக்கோம். அப்போ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கிளாக்காக வேலை செஞ்சாங்க. ஓகே, கிளாக், அந்த கிளாக் பேரை நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த கிளாக்காக வேலை செஞ்சாங்க. ஓகே, கிளாக்காக வேலை செய்யும் போகிறப்ப அவங்களுக்கு தெரியாது, அந்த கேர்ளுக்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் தெரியாது இவங்க ஒரு பிளாக் மேஜிக் பர்சன். ஸோ வந்துட்டு அவங்க அந்த நாள் அவங்க பிஸ்னஸ் கால் எடுத்து வச்சோன்னே கூடொனி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 5வது மாதத்துக்கு அப்புறம், லைக் ஒரு செட்டன் மாதத்துக்கு அப்புறம், ஏன்னா வந்துட்டு அவங்க கெயின் பண்ணிட்டாங்க. ஒரு 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 எப்படி சொன்னாங்க, அவங்க அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபாதரை வந்துட்டு நம்ப வைக்கிறதுக்கு ஷீ இஸ் ரியலி லாயல். அவங்க ஃபேமிலியோட ப்ராப்ளம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இதை மாதிரி துரத்திட்டாரு, இந்த மாதிரி நான் லவ் பண்ண, எங்கள் அப்பா பிடிக்கல. இந்த கிளாக் சொல்லியிருந்தாங்க இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் அவங்க அப்பாட்ட. இந்த மாதிரினா அவங்க ஃபீமேல் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா நம்ம இருக்காரு. ஐயோ பாவம், அப்போ அந்த இறக்கமனம் இருக்கும்ல. ஸோ இறக்கமனத்தை காட்ட போய் அந்த கேர்ள், அந்த கிளாக் வந்துட்டு அதை தவறா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக்காக சேரும்போது அவங்க வந்து வெரி வெல்த்தி. ஸோ அந்த பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறேன். இவங்களுக்கு அந்த என்னென்னு ஏமாத்துறான்னு பார்த்தாங்கன்னா, கிளாக்கா உள்ள வந்துட்டு கொஞ்ச நாள் பழகிட்டு பாஸ் தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காசு பறிக்கிற கூட்டம் தான் இந்த கிளாக் அப்படின்னு அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்னு நான் வாயில வச்சேன். என்ன இது இப்படிலாமா இருக்கா அப்படின்னு. இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெருவுலாம் இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை சுற்றி வரலாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த மாசம் போக போக இந்த கேர்ள் வந்துட்டு அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஷீ ஸ்டார்டட் டு டூ பிளாக் மேஜிக் செய்ய ஆரம்பிச்சாங்க. பிளாக் மேஜிக் மாதிரி எதில் வச்சாங்கன்னா கேக் அவங்க தங்கச்சிக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறப்ப இந்த கிளாக்கை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க ஃபாதர் வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் தி டாட்டர் தான் அங்கா பண்ணி அவரை அவங்க கேட்கறது எல்லாம் செய்யறதுல சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, அதை சப்போர்ட் பண்ண போய் இந்த கேர்ளை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. ஓகே, வந்த பிறகு அவங்க வந்து ஒரு கேக் கொடுத்தாங்க. அந்த கேக் எங்கன்னா பேக்கரி வாங்கிட்டு வந்தது. அந்த பேரிஸ் கேக்கை வாங்கி அவங்க வீட்டில் போயிட்டு அந்த பேரிஸ் கேக்கில் வச்சிருக்காங்க. என்னது? பிளாக் மேஜிக் வச்ச பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேக் எடுத்துட்டு வந்துட்டு அந்த அந்த அவங்க தங்கச்சியோட செலிப்ரேஷன், அதுக்கே அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எடுத்து வந்திருக்காங்க. எடுத்து வந்த பிறகு அந்த கேக் கண்டிப்பாக வெட்டி சாப்பிடுவாமா இல்லையா? அவன் சொன்னா கேக் வந்து மூஞ்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. கேக் நல்லாவே இல்லை, அதனால யாரும் சாப்பிடல. அதனால தான் அவங்களுக்கு ஹார்ம் வந்து கொஞ்சோன்றது தான் இருந்துச்சு. ஸோ வெல் கெட் டு நோ. ஓகே, அவங்க வந்து அதை ஆனால் எல்லாரும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா அவங்க மீனுக்கு டேஸ்ட் பண்ண நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அவங்க வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா. ஸோ அவங்க பிடிக்க சொல்லி எப்படி சொல்றது, நல்லா இருக்கும் இன்னும் புருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மின்னுக்கு நீங்கள் ஒன்று எதுவுமே சொல்ல முடியாது. அவன் நல்லாவே இல்லை அந்த கேக். அப்புறம் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கும் பேஷ் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து
இதெல்லாம் முடிஞ்ச உடனே பிளாக் மேஜிக் வச்சோடனே இவங்க வந்துட்டு மறுநாள் அவங்க அப்பா வந்துட்டு கடைக்கு அவங்க பிஸ்னஸ் ஓகே அந்த கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போனால் அந்த கிளாக் கேட்டிருக்காங்க, நான் வச்ச கேக் நான் கொடுத்த கேக்கு நான் வச்ச கேட்கல நான் கொடுத்த கேக்கை சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இவங்க அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா வந்துட்டு சொல்லவே கிடையாது, சொல்லவே இல்லை. இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டீங்களா 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 இல்லையா சாப்பிட்டீங்களா இல்லையா எத்தனை சாப்பிட்டீங்க எத்தனை எவ்வளோ சாப்பிட்டீங்க எப்போ சாப்பிட்டீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க எவ்வளோ சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க கேட்டது. ஸோ அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா வந்துட்டு ஆமாம் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த கேர்ள் வாயை மூடிட்டாங்க, அந்த கிளாக் வாயை மூடிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட மிஷின் பார்ஷலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி கேக் சாப்பிட்டாங்களே, ஸோ அவங்க சொல்றதுல இவர் செய்வார். அந்த மாதிரி ஆக ஆரம்பித்தோடனே 2 நாள் கழிச்சு என்ன ஆயிருக்கு, அந்த அந்த கேக் சாப்பிட்ட பிறகு எல்லாருக்கும் இது மாதிரி நடக்கலை. சுற்றி இருக்கவங்க அந்த கேக் சாப்பிட்டவங்களுக்கு அந்த இம்பேக்ட் அவ்வளோ இல்லை. ஓகே இப்போ வச்சுக்கோங்களேன், நான் அந்த கேக்கில் பிளாக் மேஜிக் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், நான் வச்சுக்கோங்களேன் தச்சு ஓகே நான் பிளாக் மேஜிக் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், வச்சு நான் சொல்லுவேன் இந்த certain பர்சனுக்கு தான் அது பாதிக்கும் தவிர மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு பாதிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தான் செய்வாங்க. ஓகே ஸோ வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு மட்டும் செஞ்சால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் செஞ்சால் மேபி சீக்காக இருக்கலாம், ஏதோ மென்டலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்படாமல் ஒரு முடிச்செல்லாம் ஒரு அபிப்பிராயத்தில் செஞ்சிருப்பாங்க போல. ஸோ அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க அண்ணன் வந்து அவங்ககிட்ட சொன்னாங்க, இல்லை நான் தூங்கிட்டு இருப்போ யாரும் கண்ணாடியை வேகமாக தட்டிட்டு ஓடுற சத்தம் கேட்குது. இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 2 தடவை 3 தடவை அந்த அண்ணனை கேட்டிருக்கேன். ஸோ அந்த அண்ணனை கேட்டோன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இல்லை நீ பரவாயில்லையா அதெல்லாம் கற்பனை பண்ணாது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படி. ஏன்னா இந்த விஷயம் தெரியாது இருக்கு, அவங்க இந்த மாதிரி பண்ணது ஏன்னு தெரியாது எனக்கு, இவங்களுக்கு தான் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து நம்ப கிடையாது. ஓகே ஸோ வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணோட வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு அட்டாக் பண்ணிச்சு அண்ணனுக்கு அட்டாக் பண்ணிச்சு. எதிர்பாராத ஒரு அட்டாக் பண்ணிச்சு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று கருப்பு உருவத்தில் அவங்க ஹஸ்பண்டை இழுத்துட்டு அந்த மாஸ்டர் ரூமை விட்டுட்டு இழுத்துட்டு ரோட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ அதோட என்னன்னா இவர் அங்கே நிற்கணும், ஏதோ காடி வந்து ஏற்றணும், இவர் சாகணும்னு அந்த பேய் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கு போல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அதை வந்து கனவு காண்டிருக்காங்க. ஸோ கனவு காண்ட பிறகு இவங்க கத்திருக்காங்க ஏஞ்சி, இல்லை போகாதீங்க அங்கே அது சொல்கிறது கேட்காதீங்க அப்படின்னா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பேசுகிற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நடந்தோடனே அவருக்கு வந்து எப்போ ஹார்ம் பண்ணுச்சுன்னா எல்லாருக்கும் ஹார்ம் பண்ண பிறகுதான். இவங்க ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு ஹார்ம் பண்ணல, ஏன்னா அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணலையான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஹார்ம் பண்ணல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு தூங்கும் போறப்ப யாராவது விஸ்பர் பண்ணுற மாதிரி அவங்க அது மாதிரி என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்க அது நம்ப கிடையாது அப்படின்றாங்க. நான் நம்பல, அது விஸ்பர் பண்ணுறது அதை எனக்கு தெரியல, அது தூக்கம் இல்லை ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஸோ அவங்க அதை வந்து ரியலி அவங்க டேக் அட்டென்ஷன் ஆன் இட். ஓகே ஸோ வந்துட்டு அவங்க ஃபாதர் படுத்துருக்கிற அந்த கேர்ளு. ஓகே அந்த அவங்க சொன்ன அந்த கேர்ள் அவங்க தங்கச்சி வந்து ஒரு சிறு வயசு தான். ஓகே ஸோ சிறு வயசுனா வந்துட்டு லைக் அவங்க வந்துட்டு ஒரு 5 வயசோ 6 வயசோ சொன்னாங்க, நேற்று தான் சொன்னாங்க. நான் மாட்டேன் 5 வயசு. ஸோ 5 வயசு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் படுத்திருப்பாங்க. ஓகே சின்ன பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட தான் படுத்திருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கூட படுக்க வரப்போ அந்த கட்டியில். ஓகே ஸோ வந்துட்டு அவங்க அம்மா அப்பா நடுவில் வந்து அந்த கேர்ள். ஓகே அந்த லிட்டில் கேர்ள். ஓகே அதை படுத்திருக்காங்க. ஸோ படுத்துட்டு வரப்ப ஒரு அரௌண்ட் லைக் 2 o'clock அந்த லிட்டில் கேர்ளோட காலை கிராப் பண்ணி அப்படி அந்த பக்கத்துல கேபினட்டா அப்படி வீசி எரிஞ்சிருச்சா. ஆனா யார் அது வீசி எரிஞ்சது யாருன்னு தெரியல. அந்த லிட்டில் கேர்ள் வந்துட்டு இப்படி படுத்துருந்தா வச்சுக்கோங்களேன். இப்போ பக்கத்துல வந்து பேரண்ட்ஸ் படுத்துருக்கு, இந்த இடத்துல பேரண்ட்ஸ் படுத்து, இந்த இடத்துல வந்து இந்த லிட்டில் கேர்ள் படுத்துருக்கு வச்சுக்கோங்க. அந்த லிட்டில் கேர்ளோட காலை அப்படி இந்த லிட்டில் கேர்ள் வந்துட்டு வெயிட் அவ்வளோ இருக்காது, 5 வயசு தான். ஓகே ஷீ இஸ் நாட் ஃபேட், ஷீ இஸ் லைக் எலும்பாதான் இருப்பாங்க. ஓகே ஸோ அந்த காலை பிடிச்சி இப்படிதான் இப்படி படுத்துருக்காங்க. இப்படி பிடிச்சி இப்படி வளைச்சு அந்த கேமரேட்ல ஒரு இடி. ஸோ அந்த கேமரேட் வந்து நாட் ஃபியூ மீட்டர்ஸ், ஒரு 5 மீட்டருக்கு அங்கிட்ட தான் இருக்கு. ஸோ எப்படி இவங்க அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு பறக்க முடியும்? லாஜிக்கே இல்லை. ஓகே இவங்க வந்து தூக்க வெளில போய் நடந்து போய் விழுந்துட்டு தான் சொல்லலாம். ஓகே இவங்க வந்து சொல்றாங்க இல்லை என் காலை யாரோ பிடிச்சி வீசின மாதிரி இருந்துச்சு.
ஸோ இவங்க அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு கேட்டார் ராத்திரி, எத்தனை மணிக்கு, 2:30 மணிக்கு அது கேட்டார். பிளாஸ்டர் இருக்காமா, இனிமேல் 90 பிளாஸ், ஓகே, தங்கச்சிக்கு வாயில் அடிபட்டுச்சு, வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது, ஓகே, 90 பிளாஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க, ஏன்ப்பா இந்த டைமில் வந்து அந்த 90 பிளாஸ் கேட்குறீங்க அப்படின்னு. யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? இல்லை கேட்டேன், ஏன் அடிபட்டுருச்சு அப்படின்னு. அதான் அப்போ இந்த கேர்ள்ஸ் சொன்னாங்க, இல்லையே 90 பிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே. ஸோ அவங்க இந்த ஃபாதரும் போயிட்டார். ஸோ இவங்களுக்கு தெரியாது, மறுநாள் காலையில் தான் தெரியும். அந்த ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது, அவங்க அப்பா சொல்கிறாரு யாரோ தூக்கியாது. ஈவன் அவங்க ஃபாதர் கூட நம்பலை, நீ தூக்கம் ஏதோ நடந்து போய் விழுந்திருப்போமா அப்படின்னு. ஸோ தங்கச்சி வந்து அடிச்சு சொல்கிறாங்க, இல்லை என்னை யாரோ காலை பிடிச்சி வீசினாங்க அப்படின்னு. ஸோ வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு நடந்தது, தங்கச்சிக்கு நடந்தது, அவங்க அம்மாவுக்கு நடந்தது எல்லாம் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு லைன் இருக்கும் போல. ஸோ லைன் தானே. அப்புறம் அவங்க அப்பா வந்து இவங்களோட ஃபாதர், ஓகே, இவங்க ஃபாதர் வந்துட்டு சொல்கிறார், மேபி ஏதோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் இவருக்கும் வந்து அட்டாக் பண்ண வச்சிரு. இவருக்கு அட்டாக் பண்ண என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, இவரு கொஞ்சம் சீக்கிரம் விழுந்தாரு, கை வலி அந்த மாதிரி ஏதாவது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படின்னா ஒரு பிஸ்னஸில் ட்ராப் அந்த மாதிரி ஏதோ ஆகிடுச்சா அப்படின்னு சொன்னாங்க அவங்க. பிஸ்னஸ் ட்ராப், அப்போ கைவலி அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுச்சு, உடம்பு சரியாமல் போச்சு அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் வந்து ஒரு செர்டன் டைம் பீரியட் வரைக்கும் தான் இருந்திருக்கு, லைஃப் லாங் கிடையாது. செர்டன் டைம் வரைக்கும் தான் இருந்திருக்கு, செர்டன் டைம் தான் இருந்திருக்கு, ஒரு மேக்ஸிமம் 2 வீக் தான் இருந்திருக்கு. அதோட காணா போச்சு நம்ம இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரியாக தான் ஏவி விட்டுருக்காங்க, ஓகே. ஸோ டு மேக் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு 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 குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இன்டென்ஷனோட செஞ்சுருக்காங்க, இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பற்றி கதை, ஓகே. இந்த கதை வந்துட்டு ஐ பிலீவ் நல்ல இது ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருந்தது, ஓகே. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கதை போட்டு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் டங்குன்னு அடிச்சு விட்ருங்க. ஓகே, பாய்.